ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. பாய்சனா இல்லை பாயாசமா அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லுவாங்க இல்லையா, பாஸ்தாவான்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு ஒரு வேலை பார்த்துட்ருக்கா. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லியும் சரி விஜயும் சரி பூமி பூஜை முடிச்சுட்டு வந்துட்டாங்க இல்லையா, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அக்கடான்னு உட்காந்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வந்த நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு, ஓஹோ உட்காந்துட்ருக்கீங்களா, இருங்கடி இருங்க உங்களுக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி நான் உட்காந்துன்னு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயம் மல்லியும், ஒரு சிலருக்கு மற்றவங்க வந்து கீழே விழுந்தா புதக்குழியில் விழுந்தாதான் சந்தோஷம், அந்த மாதிரி கேவலமான ஒரு ஒரு ஜென்மங்களை ஒரு இதுங்களை வந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அதுங்களும் இந்த உலகத்தில் இருக்குதுங்க, என்ன பண்ணுறது. அதுங்களுக்கெல்லாம் நம்மளை பார்த்து வைத்தறிச்சல் பல்லனாலும் நம்ம நல்லா இருக்கவே கூடாதுன்னு நினைக்கலனாலும் தூக்கமே வராதில்ல. அதனாலங்க அது எப்படியாச்சும் போயிட்டு போகுது, நமக்கு என்ன வந்தது, நம்ம வேலையை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப, போடி போ என்னையோட உன் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு கிச்சனுக்கு வேகமாக ஓடுறா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து ரொம்ப களைப்பாக வந்திருக்காரு இல்லையா, அதனால் அவருக்கு பிடிச்ச பாஸ்தாவை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவர் நல்லா வயிறப்ப சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லி இருந்துக்கிட்டு அவ்வளோ டயர்ட்னஸ்லையும் வந்து கடன்னு பாஸ்தாவை செஞ்சுட்ருக்கா. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து இவ ரூமுக்கு போகிறா, ஏன்னா அவரை கூப்பிட்டு வரணும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா இந்த ராஜேஷ் இருந்துக்கிட்டு, பாஸ்தா செஞ்சு வச்சிருக்கியா, வாடி வா கொஞ்ச நேரம் போகிற, இன்னைக்கு சரியான ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு பாய்சன் இருக்கு இல்லையா, பாய்சனு அதை எடுத்துகிட்டு போய் அந்த வள்ளி செஞ்சுருக்க பாஸ்தாவில் கலந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன, இன்னையோட உங்க கதை முடிய போதுரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்க. அதே சமயத்தில் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு பின்னாடி இருந்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் எவ்வளோ பெரிய கேக் மாதிரி கேடி கில்லாடி எல்லாருமே தெரியும் இல்லையா, அதனால தான் இப்போ இவன் இப்படியெல்லாம் செஞ்சுருப்பான்னு தெரிஞ்சே தான் அவங்க வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி கரெக்டாக அந்த பாய்சனை கலந்து மாட்டிக்கிட்டா. அதனால் நம்ம மல்லிகை டபுள் டக்கர் வந்து என்ன சொல்லுவாங்க, டபுள் டக்கர் ஆஃபர் என்ன சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவன் ஏற்கனவே மல்லிகிட்ட மாட்டிக்கிட்டு பயங்கரமாக சித்திரவதைப்பட்டுருக்கா. இதில் இவளே வந்து மாட்டிக்கிட்டா. அதனால் பயங்கரமாக இப்போ உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இப்போ உள்ள வந்தவங்க, ஏண்டி உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியம் கித்தியம் முடிச்சா, என்ன அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னதும், அதுவா நீ பாய்சன் கலந்தல்ல, அதை நான் 2 கண்ணால் பார்த்தேன், வீட்டில் இருக்கிற யார்கிட்ட சொன்னாலும் அதை நம்ப மாட்டாங்கன்னு நீ நினச்சிட்டு இருக்க, வேணும்னா உனக்கு ஒரு ட்ரையல் காட்டுறேன் இரு, யார் நம்புறாங்க நம்பல அப்படின்னு சொல்லுடி சொல்லு, நீ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீ சொன்னால் எல்லோரும் நம்பிடுவாங்களா, கண்டிப்பாக நம்ப மாட்டாங்கடி, கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாரும் குபின்னு கிச்சனில் வந்து சேர, இவங்க பாருங்கள் இந்த பாஸ்தாவில் நான் உங்களுக்கு அழகாக ஆசையாக செஞ்சு வச்சுருந்தேன், அதில் பாய்சன் கலந்துருக்காங்க, அப்படி பாய்சன் கலக்கலாம் இதை சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன பயம், நான் சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் எனக்கு இப்போ பசிக்கலை, நான் வந்து முன்னையே சாப்பிட்டேன், நீ வேணால் சாப்பிடு விஜய் அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீங்கள் பாய்சன் கலக்கலை அதுதானே உண்மை அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் பாய்சனும் கலக்கலை எதுவும் கலக்கலை அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் விஜய் இந்த ஆதாரத்தை நல்லா பாருங்கள், இதில் உங்கள் அக்கா ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, ராஜராஜேஸ்வரி, இவங்க பாய்சன் கலந்ததை நான் 2 கண்ணால் பார்த்தேன், ஆனால் கண்ணால் சொல்கிற சாட்சியங்கள் எதுவுமே பொய்யாயிடுமே, அதனால தான் டைமு டேட்டு எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவை எடுத்திருக்கேன், இந்த வீடியோ எடுத்து இன்னும் 2 நிமிஷம் கூட ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆதாரத்தோட நிரூபிக்க, அதை பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. அப்படி பாவி, எப்படி உனக்கெல்லாம் இப்படியெல்லாம் கேவலமான புத்தி வருது, எப்படி இதெல்லாம் யோசிக்கிற, எங்களால் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியல, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்துக்கு தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கணும்னு தோணும், இந்த மாதிரிலாம் செய்யுங்க, எதுக்காக நீ இப்படியெல்லாம் இருக்க, உனக்கெல்லாம் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் தீட்டின்னுக்கிறார் நம்ம விஜய். அதுக்கப்புறம் மல்லி இருந்துக்கிட்டு, இவெல்லாம் திருந்தவே மாட்டேன், இவளை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்ல, வாடி வா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்னை வீட்டை விட்டு துரத்துறது தான் இந்த பிளானா, அதெல்லாம் நடக்காதுடி, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஏன்னா இது என் அப்பாவோட சொத்து, இதில் எனக்கும் சரி பாதி பங்கு இருக்குது, ஒன்று என் சொத்தை பிரித்து கொடுங்க, இல்லாட்டி மொத்த சொத்தையும் எனக்கே கொடுங்க அப்படின்னு சொல்ல, வா உனக்கு அல்வா தான் வாயில் எடுத்து வைப்பாங்க, ஒழுங்கு மாதிரியே இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை முத்திக்கிட்டே போகுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் தாங்க, எனக்கே ஆச்சரியம் தான், ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, நடுவில் சுடர்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் இது வரைக்கும் வரல, அதனால தான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.